இன்னைக்கு பார்க்க க்ளீன் பண்றாங்களா? நான் வரும்போது பார்த்து தான் வந்தேன். அதனால 3 நாள் பார்க் எல்லாம் லீவும். க்ளீன் பண்றாங்களா? என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம வேற எங்கயாவது போலாமா? பீச் போலாமா? வாடா. அம்மா என்ன கூட்டிட்டே போக மாட்டேங்கறாங்க. நீ என்ன கூட்டி போலாம்ல? இல்ல கனகா, இப்ப எனக்கு டைமே இல்ல. இப்ப அந்த பார்க் ரெடி ஆகட்டும். ரெடி ஆன உடனே நான் உன்னை கூட்டி போறேன். இல்ல இப்ப போலாம் வா. நீ குட் கேர்ள்ல, நான் சொன்னா கேப்பல. நான் குட் கேர்ள் தான். கனகா, மாப்பிள்ளைக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாப்போ. ஓ, ஹஸ்பண்டுக்கு பசிக்குதா? ஆமாமா, போய் எடுத்துட்டு வாப்போ. அம்மா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா மாப்பிள்ள, உங்களுக்கு பசினதும் எப்படி வேகமா போறான்னு. உங்க மேல அந்த அளவுக்கு என் பொண்ணு பாசம் வச்சிருக்கா. அத கூட நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க. ஐயோ ஆன்ட்டி, நான் புரிஞ்சுக்காமலாம் இல்ல. நான் இப்ப வந்ததே சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு, அத சொல்லத்தான். அப்படியா? எப்படி சொல்றீங்க? இல்ல, என் வைஃப் கிட்ட பேசிட்டேன். மாப்பிள்ள, இப்போ உங்க வைஃப் கனகா தான். அவங்க உங்களோட எக்ஸ் வைஃப். அதான் ஆன்ட்டி, என் எக்ஸ் வைஃப் கிட்ட பேசிட்டேன். கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன்னு அவ சொல்லிட்டா. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, அது சீக்கிரமா நடக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. சாந்தி முகூர்த்தம் தானே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஆன்ட்டி. இல்ல மாப்பிள்ள, நான் சாந்தி முகூர்த்தத்தை பத்தி சொல்லல. அதுக்கு முன்னாடி உங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். அத முதல்ல செஞ்சிடணும். ஒரு செக்யூரிட்டி வேணும்ல என் பொண்ணுக்கு. மாப்பிள்ள, கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா வீட்லயே வச்சு பண்ணிட்டோம். மண்டபத்துல வச்சிருந்தா கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் யாருக்கும் தெரியல. அதனால முதல் வேலையை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆன்ட்டி, முதல்ல என் எக்ஸ் வைஃப் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பேப்பர் வரட்டும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் ஆன்ட்டி. இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி ரூல்ஸ் லா எல்லாம் பேசிட்டு இருந்தா டைம் தான் போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கு எல்லா வகையிலயும் சேஃப்டி பண்ணி தரது என்னோட கடமை. ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, என்ன ஆன்ட்டி நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. எப்ப பண்ணணும்? நாளைக்கே பண்ணிடலாம். நாளைக்கா? ஆன்ட்டி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு யாருமே தெரியாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நமக்கு எந்த பிரச்சனையும் வராம அவர் பாத்துப்பாரு. நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கையில சர்டிபிகேட் கொடுத்துருவாரு. இல்ல ஆன்ட்டி, இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அவசரப்பட வேணாமான்னு பாக்குறேன். இல்ல மாப்பிள்ள, இந்த விஷயத்துல அலட்சியமா இருக்க கூடாது. இதுல அவசரப்படுறது தான் கரெக்ட். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லுங்க. அதனால என் பொண்ணோட பாதுகாப்புக்கு லீகலா ஒரு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பகமா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆன்ட்டி, அதான் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொன்னேனே. இந்த ரெஜிஸ்டர் விஷயம்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் முடியாது மாப்பிள்ள. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட்டை கையில வச்சுப்போம். அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. முறைப்படி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன பிறகு பெரிய லெவல்ல ஒரு மண்டபத்துல கல்யாணத்தை பண்ணிடலாம். என்ன ஆன்ட்டி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, உங்க மேல நம்பிக்கை எல்லாம் இல்லாம இல்ல. லீகலா ப்ராப்பரா பண்ணிதான் பழக்கம். அப்படி பண்ணதுனாலதான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் பத்திரமா பாதுகாத்துட்டு வரேன். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னது சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க? ஹாய் சார், நாளைக்கே நாங்க வந்துடுறோம். ஆமா சார், எல்லாத்தையும் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க சார், அப்ப நாளைக்கு பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வச்சிடுறேன். மாப்பிள்ள, எல்லாம் ரெடியா, அங்கே வர சொல்லிட்டாங்க. எப்படி ஆண்டி இவ்வளவு சீக்கிரத்துல? இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. மாப்பிள்ள, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்தா போதும். நாளைக்கு எப்படி ஆண்டி? நாளைக்கு தான் டேட் கொடுத்திருக்காங்க மாப்பிள்ள, போய் தான் ஆகணும். ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? சரி ஆண்டி, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச கையோட உங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாட பண்ண போறேன். உடனே சாந்தி முகூர்த்தம்லாம் வேணாம். ஆமா மாப்பிள்ள, இனியும் தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வாங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். நாளைக்கு கார் அனுப்பணுமா? இல்ல ஆண்டி, நானே வந்துடுறேன். ஹஸ்பண்ட், வா போலாம். எங்க? கனகா
சாப்பிடு. உட்காரு. இந்தா சாப்பிடு. இதையும் சாப்பிடு, நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா? இதுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் போடுமா என்ன? அப்பா வாமா, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வர சொன்னேன். என்னப்பா சொல்லுங்க. நான் வெளியூர் போயிட்டு வரலான்னு இருக்கேன். என்னப்பா இப்ப இருக்க கண்டிஷன்ல எதுக்கு இதெல்லாம்? வைத்தியம் பார்க்க தான் போறேங்கிறார் ரேகா. கேரளால பாலக்காடு பக்கம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காமா. அங்க ஒரு பெரிய ஆயுர்வேதிக் சென்டர் இருக்கான். அங்க இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்களாம். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சீக்கிரம் குணமாயிடும்னு என் ஃப்ரெண்டு சொல்றான். அதான் உங்ககிட்ட கலந்து பேசலான்னு வர சொன்னேன். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அங்கிள். கேரளாவில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பார்ப்பாங்களாம். குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் கூட சீக்கிரமாக குணப்படுத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு தடவை அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ம். இன்னும் ஒரு 2 நாள்ல ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இன்னைக்கே நான் கிளம்புறேன். அவர் ஃப்ரெண்டு எங்கிட்டயும் பேசினார் மாப்ள. அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க நிறைய பேருக்கு சீக்கிரமா குணமாயிருக்கான். பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. நானும் இவர் போய் கொஞ்ச நாள் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. நானும் கூட வரட்டுமா? இல்ல வேணாமா, அங்க பேஷண்ட் மட்டும்தான் தங்க முடியும். நானே போய்க்கிறேன். ஆனா நான் போயிட்டு வர வரைக்கும் நம்ம பிசினஸ் என்ன மாதிரி அதை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் தான் பாத்துக்கணுமா. அதான் சத்யா கவனிச்சுக்கிறானேப்பா. இல்ல ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து பார்க்கணுமா. மாப்பிள்ளையால முடியும். நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வர வரைக்கும் அவர் நம்ம கம்பெனியை பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு அவர் ஒத்துக்கிட்டா நான் உடனே கிளம்பிடுவேன். மாப்ள, ரேகாவுக்கு அப்புறம் எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்க தான். நாங்களா எங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள பார்க்கணும்னு நினைச்சிருந்தா கூட உங்கள மாதிரி ஒருத்தரை பார்த்திருக்க முடியாது. என் பொண்ணு வாழ்க்கையில எதையுமே பெஸ்டா தான் செலக்ட் பண்ணுவா, நீங்க உட்பட. அதனால நீங்களே இங்க இருந்து நல்லபடியா பிசினஸ பாத்துக்கோங்க. எங்க காலத்துக்கு அப்புறம் இந்த மொத்த பிசினஸையும் நீங்க தானே மாப்பிள பாத்துக்கணும். ஆண்டி, அதனால நீங்க இப்பவே பொறுப்பேத்துக்கங்க. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. திறமைய பத்தி எனக்கு தெரியும் மாப்பிள்ள. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாப்ள, எங்களுக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா? ரேகா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச பிசினஸ் இது. இந்த பிசினஸ நிலைநிறுத்த அவர் 10 வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு இருக்காரு. இனிமே நீங்க தான் அவருக்கு துணையா இருக்கணும் மாப்ள. வணக்கம் சார். வாங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசதான் கம்பெனி மேனேஜரை வர சொன்னேன். நான் என் ட்ரீட்மெண்ட்டுக்காக கேரளா கிளம்புறேன். நான் திரும்பி வர வரைக்கும் கம்பெனியோட மொத்த பொறுப்பையும் நான் என் மாப்பிள்ள சத்யா கிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார். வணக்கம். அவருடைய பேச்சு கட்டுப்பட்டு தான் நீங்க எல்லாரும் நடந்துக்கணும். முழுக்க முழுக்க ஆபீஸ் கண்ட்ரோல் எல்லாம் இனி இவர் கையில தான் இருக்கும். என் ரூமை அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்தி கொடுத்துருங்க. ஓகே சார், நீங்க சொன்னபடியே பண்ணிடுறேன் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கம்பெனியோட பவர் ஆஃப் அட்டானி எல்லாத்தையும் மாப்பிள்ள பேர்ல மாத்தணும். நான் நம்ம லாயர் கிட்ட பேசியிருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திரும்பி வந்ததும் பவர் ஆஃப் அட்டானி மொத்தமும் என் மாப்பிள்ள பேருக்கு மாறி இருக்கணும். சரிங்க சார். மாப்பிள்ள, செக் புக்ல நான் சைன் பண்ணி வச்சிருக்கேன். யாருக்கு ஃபைனான்ஸ் தரணும்னாலும் அதுல இருந்து நீங்களே எடுத்து கொடுங்க. என்ன எதுவும் கேட்க வேண்டாம். சரிங்க அங்கிள். மோகன், ஐயா, டிரைவரை வர சொல்லுங்க. சரிங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். மாப்பிள்ள, இவரை உங்களுக்கு தெரியும். இவர் தான் நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா டிரைவரா இருக்காரு. இனிமே இவர் தான் உங்களுக்கு டிரைவர். இனிமே நீங்க தான் மாப்பிள்ளைய ஆபீஸ் கூட்டிட்டு வரணும். சரிங்க சார், அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் என் மாப்பிள்ள புதுசா பொறுப்பேற்று இருக்கிறதுனால உங்க எல்லாருக்கும் இந்த மாசத்துல இருந்து இன்கிரிமெண்ட் தரேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் சார். ஓகே, அப்ப நான் வரேன் சார். வாங்க. வரேன் சார். அப்புறம் மாப்ள, இப்ப நேரம் நல்லா இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க பொறுப்பேத்துக்கணும். ரேகாவை கூட்டிட்டு போங்க. சரி ஆண்டி. கிளம்புங்க. வாங்க மாப்பிள்ள. அங்கிள். ஆமா, உட்காருங்க மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எல்லாத்தையும் கரெக்டாக செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வித் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் அங்கிள். கண்டிப்பா நீங்க நல்லா செய்வீங்க. உங்ககிட்ட அந்த திறமை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். ஆல் தி பெஸ்ட் மாப்ள. வரேன் ஆண்டி. போயிட்டு வா. வரேம்மா. பை. வரேன்ப்பா. பாய். பாய். சிந்தாமணி, நான் கொஞ்ச நாள் கேரளாவில் ஊர் சுத்தி பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு வரப்போறேன். நான் வர்றதுக்குள்ள இவங்க 2 பேரையும் நம்ம வீட்ல பர்மனண்டா தங்குற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலை விடுங்க. ஏங்க, சரோஜாக்கா வேற திரும்ப எப்ப வேலைய ஆரம்பிக்கலாம்னு கேட்டுட்டே இருக்காங்க. பெர்மிஷன் கிடைச்சிடும்ல? அதை கேட்க தானே நான் வந்திருக்கோம். வேலைய ஆரம்பிச்சு பாதியிலே நிப்பாட்ட கூடாதுல்ல? அதெல்லாம் நிக்காது, எப்படியும் வாங்கிடலாமா?
கனகா இறங்குமா. நான் இறங்க மாட்டேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, நம்ம போயிட்டு போலாம் வா. நம்ம கார்ல போலாம் வா. வா கனகா, கூப்பிடுறேன்ல. என்னங்க ஆச்சு? இங்க தான் ஒரு ஆள்கிட்ட பர்மிஷன் எழுதி கொடுத்தேன், ஆளை காணோம். எங்க போனாருன்னு தெரியல. என்ன அங்க பாத்துட்டு இருக்க? என்ன பாரு, உன் ஒய்ஃப் இறங்க மாட்டாங்க. கனகா வா கனகா. நான் வர மாட்டேன். நம்ம கார்ல போலாம். அதுல அப்புறமா போலாமா? நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வெளியே வாமா. போ, நான் மாட்டேன். பப்ரப்பா மனோஜ், ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? இல்ல சார், தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா. அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. இப்போ உங்க கட்டம் ஓஹோன்னு இருக்கு. உங்களுக்கு நடந்த மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா தேவிகா மேடமோட சொத்துல ஒரு ஷேர் உங்க பேருக்கு வரும்ல. கேட்கும் போது நல்லா தான் சார் இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன பயம்? படிப்படியா நகர்ந்துகிட்டு இருந்த உங்க வாழ்க்கை இப்ப எஸ்கலேட்டர்ல வச்ச மாதிரி ஸ்மூத்தா மூவ் ஆகி மேல போய்கிட்டே இருக்கும். இந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நடந்தா அடுத்து உங்க பேர்ல சொத்து எழுதுற ரிஜிஸ்ட்ரேஷனும் நடக்கும். அதுவும் அடிக்கடி நடக்கும். கனகா, ஒரே ஒரு சின்ன வேலைதாம்மா, முடிச்சிட்டு வந்துடலாம் வா. நான் மாட்டேன், வர மாட்டேன். நீ வா, கார்ல போலாம். ஓ, வா. என்னம்மா நீ? ஜாலியா இருக்கு. வெளியே வா. என்ன ஆண்டி பிரச்சனை? வர மாட்டேங்கிறா. கனகா, நான் சொன்னா கேப்பல? கேப்பேன். அப்ப வா. ஓகே. பரவாயில்லையே மாப்ள, இப்பெல்லாம் நீங்க சொன்னா மட்டும்தான் கேக்குறா பாருங்க. புருஷன் சொன்னா கேட்டுதானே ஆகணும். சார், டைம் ஆகுது, வாங்க போலாம். நான் வெளில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி இங்க வாப்பா. எங்க? சார். ஆண்டி, ம். இன்னைக்கே ரெஜிஸ்டர் முடிஞ்சிடும்ல? முடிஞ்சிடும் மாப்ள. உள்ள எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. சார், மாடியில ரூம் கட்டுற பர்மிஷன் கேட்டேன்ல சார். ரெஜிஸ்டர் ஆபீஸ் மாடியில் நீ ஏன்ப்பா ரூம் கட்டுற? வாடகை கொடுக்குறது சார். ஏன் சார் நீங்க வேற? என் வீட்டு மாடியில ரூம் கட்டுறக்கா கேட்டிருந்தேன் சார். அதுக்கு பர்மிஷன் கேட்டு எழுதி கொடுத்தேன் சார். என்ன சார், சாரை பார்த்து பேச? அவரா? சார் உள்ளதா இருக்கார், போய் பாருப்பா. அப்படியே சார். ஒண்ணும் வரி பண்ணாதீங்க, வாங்க போலாம். ஆண்டி, இவ்வளவு கூட்டமா இருக்க, லேட் ஆகுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாப்ள, நமக்கு தான் இப்ப டைம் கொடுத்திருக்காங்க, வாங்க. ஹலோ சார். வாங்க மேடம், வணக்கம். சார், நான் சொல்லியிருந்தேன்ல, என் பொண்ணு, அவர் மாப்ள. ஓகே. வணக்கம் சார். எல்லாம் ரெடியா இருக்குல்ல சார்? எல்லாம் ரெடிமா. அவங்க ஆதார் கார்டு கொடுங்கம்மா. மாப்ள, உங்க ஆதார் கார்டு கொடுங்க. இருக்கு. இந்தாங்க சார். எல்லா டாக்குமெண்ட்டுமே பக்காவா இருக்கு சார். வீடு யார் பேர்ல இருக்கு? எங்க அப்பா அம்மா பேர்ல இருக்கு சார். அப்பா பேர் அண்ணாமலை, அம்மா பேர் விஜயா சார். அவங்களோட ஐடி டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் வச்சிருக்கேன் சார். இந்தாங்க. கொடுங்க. ஆண்டி, அதான் எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு திரும்ப மாலையெல்லாம்? எல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான் மாப்ள, முறைப்படியே எல்லாமே நடக்கட்டும். என்ன ஆண்டி தேவையில்லாம? பப்ரப்பா மனோஜ், மாலை நம்மள தேடி வரும்போது அதை ஏத்துக்கணும். இனிமே உங்க கழுத்துக்கு மாலையா வந்து விழும். வாங்கிக்கோங்க. இந்தாங்க. கனகா, இந்தா. வாங்கி. ஐ ரோஸ். அதெல்லாம் பிக்க கூடாது, கழுத்துல போடணும். அப்படியா? இந்த போட்டுக்கோ. என் கழுத்துல இல்ல, மாப்ள கழுத்துல. ஓ, ஹஸ்பண்டுக்கா? இந்தா. ஹை. ஆல்ரெடி இந்த வீட்ல ஒரு ஃப்ளோர் இருக்குல்ல? ஆமா சார். ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா தான் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி எங்க அம்மாட்ட கொடுத்தாரு சார். அதுக்கப்புறமா எங்க அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்டினார் சார். இப்போ நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் கட்டறக்கா கேட்டு வந்திருக்கோம் சார். இருப்பா. ஏன்பா இருக்கா இல்லையான்னு தானே கேட்டேன். அதுக்கேன்பா இவ்வளவு டீடைல்? இல்ல, எல்லாமே தெளிவா விவரமா சொல்லணும் சார். அது சரி. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னாச்சு? இல்ல, டிவோர்ஸ் வாங்காம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோமே, பின்னாடி ஏதாவது லீகலா பிரச்சனை வராதா? அதெல்லாம் வராது. அதுக்குள்ள உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு உங்க கட்டம் சொல்லுது. இந்தாங்க. பொண்ணை கையெழுத்து போட சொல்லுங்க. கனகா, இங்க பாரு, அங்க ஒரு சைன் போடு. அம்மா சொல்லி கொடுத்திருக்கேன்ல, கரெக்டா அந்த மாதிரி போட்டுருவேல? போட்டுருவேனே. அப்ப போடு. ஏய் ரவி, முத்து வாங்கடா. வரேன்பா. ரவி, படிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையா? பாட்டி, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டேய், உங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணுங்க கூட என்னடா பேச்சு? இல்ல பாட்டி, நாங்க எதுவும் தப்பாலாம் பேசல. அதென்ன மூஞ்சிய கோணலா வச்சுக்கிட்டு போனையே பாத்துக்கிட்டு இருக்க? அது செல்ஃபி பாட்டி. செல்வியா? செல்வின்னு இன்னொரு பொண்ணு வேற இருக்காளா?